வெற்றி பெருமா விஜயின் வியூகம் அப்படின்னு தலைப்புல பேசிட்டு இருக்கோம்ல, அப்படிதான் நினைச்சிட்டு நான் வந்தேன். ஆனா 2 பேனலிஸ்ட் திமுக மீது அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒருவேளை அதுதான் அவர்களுடைய வியூகமாக இருக்கலாம். ஆனா அதை அவர் மேடையில் அவர் நேர்மையாக பேசல. அது போக அடிப்படை நேர்மையற்ற செயலாக எனக்கு வேற ஒன்று தோன்றுகிறது. தளபதி தளபதி தளபதி, எங்க தலைவர் தளபதி, எங்க தலைவர் தளபதின்னு நண்பர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இவங்கெல்லாம் தளபதின்னு கூப்பிடுறதுக்கு முன்னாலேயே அரசியல் அரங்கத்துல வேறொருவரை தளபதின்னு அந்த கட்சி சொல்லிக்கிட்டே இருக்கு, இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கு. என்ன அடிப்படை நேர்மையோட அதே முன்னொட்டை இவர்களும் பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. சோ ஆரம்ப கட்டத்திலேயே நேர்மையற்ற அடித்தளத்தில் இருந்து தான் இவங்க மேலெழுந்து வருகிறார்கள் அப்படிங்கிற உணர்வு தான் முதல்ல வருது. இன்றைய அரசியல் சூழல்ல விஜய் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதுங்கிறது நடக்கவே நடக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நடக்கவே நடக்காது. இன்றைய அரசியல் சூழல்ல விஜய் என்ன வியூகம் வச்சிருக்கிறாரு? அவர் வியூகம்னு ஏதாவது வச்சிருக்கிறாரா? அவர் வியூகம்னு எதுவுமே வச்சிருக்காத ஒரு சூழல்ல அவர் தனியா போட்டியிட போறதுதான் அவருடைய வியூகமா? அல்லது ஏதாவது ஒரு கட்சியோட ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு வியூகமா இருக்கலாம். யாரு? ஜன் ஸ்வராஜோட இப்போதைக்கு கூட்டணி ஒரே ஒரு கட்சி தான் விஜயின் தலைமையை ஏற்று அந்த கூட்டத்துக்கு வந்திருக்குது, ஜன் ஸ்வராஜ்ங்கிற கட்சி. அது தமிழ்நாட்டில் கிளை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. அவரு வியூக வகுப்பாளராக அந்த மேடையில் வரல, விருந்தாளியாக வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை கூட்டணி கட்சி தலைவராக வந்திருக்கிறாரோ என்னவோ. இல்ல, 1 வருஷம் இருக்கு இல்லையா தேர்தலுக்கு. அதற்குள்ள எல்லா கட்சிகளும் அந்த கூட்டணியில சேருவோம், விஜயத்தான் தலைவராக ஏற்றுக்கொண்டோம்னு வரிசை கட்டி நிக்கிறத சமூகத்துல எல்லா வீதிகள்லயும் பார்க்க முடியுதுன்னு நம்ப சொல்றீங்க. அப்படி எந்த அடையாளமும் இல்ல. 67ல திமுக ஜெயிக்கும் போது சமூகத்துல எதிரொலிச்சது, 77ல எம்ஜிஆர் ஜெயிக்கும் போது சமூகத்துல எதிரொலிச்சது. இப்போ விஜய் ஜெயிக்க போறாருங்கிற மாதிரி எந்த அறிகுறியும் சமூகத்துல எந்த இடத்துலயும் இல்ல. மேற்கோள்களே அந்த 2 வருடங்கள் தானே சொல்லப்படுது தாவேகா தரப்புல, விஜய் தரப்புலயே. விஜய் 77 மாதிரி தாவேகா 2026 அவங்க எந்த அடிப்படையில கிளைம் பண்றாங்கிறது தெரியலன்றேன். அவங்க அப்படி கிளைம் பண்றாங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய அண்ணா திமுகவுக்கு எதிராக, திமுகவுக்கு எதிராக, பாஜகவுக்கு எதிராக, நாதாகாவுக்கு எதிராக அவ்வளவு உணர்ச்சிகளும் வீதியில பொங்கி பிரவாகம் எடுக்கணும். அப்படி எதையும் விஜய்க்கு ஆதரவாகவும் ஓடணும். ஆனா அப்படி எந்த நீரோட்டத்தையும் காணும் வெளியில.